உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா சொல்லியிருக்காங்க. விக்கிரவாண்டியோட முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மாரடைப்பு காரணமாக இறந்து போனதால விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. ஸோ இந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு வேட்பாளர்களை திமுக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்தியூர் சிவா. அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் இன்னொரு வேட்பாளர் டிக்ளேர் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ பாமக அங்கே போட்டியிட போடுறவும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக விக்கிரவாண்டி தொகுதியில் களம் காணுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 10 எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த தேர்தலில் எப்படி இது பண்ண போகிறாங்க? நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ பாமக அதிமுக டிக்ளேர் பண்ணக்கூடிய இன்னும் சில தினங்களில். ஸோ என்னென்ன இதெல்லாம் நடக்க போகுது? இடைத்தேர்தல்னாலே அது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குன்ற அந்த சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்குமா, இல்லைன்னா மக்கள் எதிர்த்து வாக்கு போடுவாங்களா, ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்கு போடுவாங்களா, நம்ம பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.